கருப்புசாமி அவர்கள் தலைமையிலே இந்த நாடக மேடையை சிவகங்கை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் குணசேகரன் அவர்கள் திறந்து வைக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் அவர்களுக்கு பிளாக் கமிட்டியின் சார்பில் சால்வை அறிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தா கருப்புசாமி அவர்களுக்கு சால்வை அறிவிக்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் திருச்செல்வம் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட நிர்வாக உறுப்பினர் என் முருகேசன் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட குழு உறுப்பினர் கேஆர் ஆர்வத்திற்கு சால்வை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தோழர் வீரன் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் எஸ் குணசேகரன் அவர்கள் மாற்றி பேசுவார். நமது உசிரகுளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் பரிவார தேவதைகள் ஆலய மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெறுகிற இந்த வழி திருமணம் நாடகத்தை தொடங்கி வைப்பதோடு இந்த கலையரங்கத்தையும் இந்த கிராமத்திற்கு அர்ப்பணித்து நடைபெறுகிற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவி சகோதரி சாந்தா கருப்புசாமி அவர்களே மற்றும் இன்னொரு வழியில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் அமைச்சர் திருச்செல்வம் அவர்களே, மாவட்ட நிர்வாக உறுப்பினர் அறிவிப்பாளர் முருகேசன் அவர்களே மற்றும் விவசாய தொழிலாளர்களுடைய ஒன்றிய செயலாளர் கேஆர் அவர்களே, இந்த கிராமத்துடைய பெரியவர்கள் கருப்புசாமி, தட்சிணாமூர்த்தி, கருப்பு உள்ளிட்ட கிராமத்துடைய பெரியவர்கள் சுற்றுவட்டார அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியோட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருளர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றியோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நவராத்திரியை முன்னிட்டு நடைபெறுகிற மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெறுகிற இந்த நாடகத்தின் மூலம் இந்த நாடக அணி சிறப்புலா இணைந்து நடக்கிறது. நான் வந்து என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இந்த மாதிரி சொல்ல போனாலும் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு அதாவது அரசியல் நம்ம தோக்கலாம், ஜெயிக்கலாம், ஆதரிக்கலாம், அதெல்லாம் ஆனா அப்படி அவசியமும் கிடையாது. நானே மறந்துட்டு எல்லாரும் மறந்தாச்சு, யாரும் கேட்க போறதும் இல்லை. ஆனாலும் இப்படி இந்த நேரத்தில் வந்து திடீர்னு வந்து அந்த நோட்டீஸை பார்க்கும் போது எனக்கே வந்து சிறப்பு என்னன்னு சொல்லி எப்போ அவர் கட்டினவருக்கும் தெரியல, எப்ப இந்த வருஷம் கொடுத்தவங்க எனக்கு தெரியல. ஆனாலும் கடைசியை பார்த்தீங்கன்னா உண்மையிலே இதுதான் மனிதத்தன்மை. இந்த அன்பு, இந்த பாசம், இந்த நன்றி உணர்வு நாம் இருக்கிற வரை நம்ம யாராலும் இருக்க முடியாது, அசைக்க
மீண்டும் மீண்டும் உங்களுக்கெல்லாம் மனம் தீர்ந்த அந்த அன்பையும் நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி விடுவிக்கிறேன். நன்றி சத்தியம்மா அதில் பூவாய் மலர்ந்தவ காளியம்மா
தங்கமணி சீரி ஒரு சொந்தம் இருந்தும் தங்கம் இருந்தும் சொல்லவில்லை அடிக்கள்ளி தூங்காதே திருப்பள்ளி கலங்காதே
விஷயமே இருக்கு. பொண்டாட்டிக்கு தான் நிறைய பேர் இது பண்றாங்க, துரோகம். அதுக்குதான் முக்கிய குறிப்பா என்ன சொல்றது தெரியுமா? பொண்டாட்டி இருக்கையிலே பப்பாட்டிய நொட்டுகிற புண்ணியம் அங்க இருந்தா வணக்கம் வணக்கம். சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த அருமை தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் விரவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், திருநாளையிலும் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஒட்டிருக்கிற பெரும் தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தாளர்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வரிய தொழில் சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் நாடகத்தில் சிறப்பான முறையில் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால், சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் தாங்கள் கையில் கொண்டு, நாங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உங்க வீட்டுல நீங்க பெத்த பிள்ளைய தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்களோ, யாருக்கு தெரியாம தூக்கி போட்டு இதுலயே மிதிக்கிறோம். எதுல அப்படி மிதிக்க வச்சு மிதிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஏற்கனவே மிதிச்சு போய் தான் கிடக்கு. எல்லாமே பொண்டாட்டியின் மாயம். வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அனைவரும் சந்தோஷமா இருக்கணும். சிறப்பான முறையில் ஐயா நிக்கிறவங்க புண்ணியம் உங்களுக்கு புண்ணியமா போகும். தலைக்கு 2 ஆறாவது கூட பிறகு வந்து உட்காந்து சாமிக்காக எப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? வேற வழி இல்ல. நீ எல்லாம் போற காலத்துல நாடகத்துக்கு போறப்ப நம்ம வேறு பின்னாடியே ஒரு லாரில ஆளுகளை கூட்டி வந்தாத்தே உண்டு. அப்படிதான் நடக்கும் போது இங்க மேலையே பார்த்து எனக்கு இருளடிச்சு போச்சு. என்ன வெறும் பொட்டல காட்டி கட்டி வச்சிருக்காங்க. ஆனா எங்கிட்ட நம்மளுக்கு தாய்மார்கள் வந்துட்டாங்க. இது எதுக்கு வந்திருக்காங்க? நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. நாடகம் பார்க்க எங்க இருந்து வந்திருக்காங்க? நாங்க வேற கொடுத்த வரிகாசுக்கு நீங்க சரியாத்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போக வந்திருக்கீங்க. பத்தியா இப்படிய காலம் கொலாடில இருந்து நம்ம மொட்டை வச்சு பிள்ளை எப்படி நேற்று வந்து அப்புன்னு ஆத்த என்ன கழிச்சு நக்கினியா ஒரு மயிறு புடுங்கலாவே அப்படின்னு ஒரு பக்கத்து பேசுறேன். இப்படி எல்லாமே கொலாடி ஆம்பளை டீக்கல்ல பேசுற டீயை குடிச்சுக்கிட்டு அது எப்படி நேற்று வந்து கிழிச்சிட்டியாப்பா அவனை போட்டுதான் நானா பிடிக்கிட்டு இருக்காப்பா. எல்லாமே பழக்க வழக்கம் மாறத்தான செய்ய. ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் எதையும் தேடி போறது கிடையாது. இருக்கிற சந்தோஷம் நம்ம சந்தோஷம் அனுபவிச்சுக்கிறோம். ஏன்னா இருக்கிற என்ன பார்த்தா ராசாத்தி எல்லாம் பார்த்தா முந்தியெல்லாம் பப்புன்னு வெளியே வந்தா வெறும் தலையா தெரியும். இப்ப எங்கன பார்த்தாலும் சொற்று முக்காடு பார்த்தா தெரியுது. பணி நேரம் இருக்கட்டும், உங்களை சொல்லி குத்த உள்ள நல்லபடியா நாடகத்தை பாருங்க ராசாத்தியெல்லாம். என்னால இடையில மட்டும் எந்திரிச்சு போயிடாதீங்க. என்னால முடியல வாத்தியார. இங்க பாருங்க, நெஞ்செல்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, அப்புறம் கீழே என்ன வலிக்குது. என்ன பண்றது? கல்யாணம் முடிச்சுட்டாலே எல்லாமே வலிக்கத்தே செய்யும். என்ன காரணம்? ஆம்பளை உழைப்பே அப்படித்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெண்கள் பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருப்பாங்க. ஆமா, அதே கல்யாணம் முடிச்சு பிள்ளை பார்த்துட்டா ஆள் இந்த தண்டி வந்திருக்கு. அது என்ன காரணம்? எல்லாம் இதுக்கு தாங்க. இதாங்க அப்பன் காசுக்கும் புருஷன் காசுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன அப்படியே சொல்லுங்க. புருஷன் காசுனா அவங்க பூரிப்பாங்க, அப்பன் காசு இப்படியேத்தான் இருக்குங்க, அப்படியே ஒல்லியாத்தான் இருக்கிறது. ஆனா என்ன பண்றது? நம்ம மனசு இருக்கே, நம்ம மனசு கேட்காது. காதலிக்கிறப்ப இந்த பிள்ளைய வர்ணிப்பியா எப்படி? அன்பே ஆறுயிரே உனக்கு ரத்தம் குடிப்பே, முத்த குடிப்பே, நீ இல்லாம நான் இல்லாம. அதே பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வீட்டுல வச்சுட்டானா ஓத்தாமலே ஒண்ணு நீ இருக்கணும் நான் இருக்கணும். எப்படி அப்படி தலைகளா மாறிடுவாங்க எல்லாம். இந்த காதலிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த காதலிக்கிற பிள்ளைய பார்த்தா அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறக்கும். அப்படி வரும் கவிதைகளும் வரும். அதே பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வீட்டுல வச்சுட்டா சமயக்கட்டுல இருந்து பாத்திரம் பறக்கும், கரண்டி பறக்கும், எல்லாம் பறக்கும். நம்ம வீட்டுல நிறைய பறக்கும் போல இருக்கு. எம்பிட்டு ஒவ்வொன்னையும் தாக்கி தாக்கி தாங்கி என் பொழப்பு நாசமா போய்க்கிருக்கு. எல்லாமே ஏன் சொல்றேன்னா அடிமட்ட வழி எனக்குத்தான் தெரியும். ஆமா, அதனால இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவர்ந்து என்ன இப்ப புருஷனுக்கு முன்னாடி சண்டை வந்துச்சுன்னா நம்ம பொண்டாட்டிய கோபத்துல அடிச்சு போட்டு வச்சுக்கோங்களேன். ஆமா, நம்ம பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி. ஏன் பொண்டாட்டி ஒரு பேச்சுக்கு இப்ப பொண்டாட்டி அடிச்சுட்டேன்னா அவ கோபப்பட்டு அவன் ஆத்தாப்ப வீட்டுக்கு ஓடிட்டானா அவன் நமக்கு அடிமைன்னு அர்த்தம். எப்படி சொல்றீங்க? ஓடிடுவாங்க பயந்துக்கிட்டு. அதே நம்ம அடிச்ச பின்னாடி வேகமாத்தியா செருப்பை தூக்கிட்டு அவன் நம்மள வரட்டிக்கிட்டு வந்தானா நம்ம அவளுக்கு அடிமை. ஒத்துக்கிட்டு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க அண்ணாடி நாள் அப்படித்தாண்டா கிடக்கு. இப்ப புருஷனுக்கு எல்லாம் விஷயம் இருக்காத. இப்ப புருஷனுக்கு நல்ல புருஷனுக்கு என்ன வித்தியாசம்? என்ன அப்படியே வீட்டுல புருஷன் மாட்டிக்கு சண்டை வந்துட்டா பொண்டாட்டி அடிச்ச உடனே கத்தாம இருக்கான் பாருங்க, அவன் புருஷன்.
நம்ம அழகு மாதிரி. ஆமா, பொண்டாட்டி அடிக்க ஆரம்பிச்ச உடனே சத்தம் வெளியே கேட்ட அசிங்கமா பண்ணு டிவி சவுண்ட 100ல ஊட்டி வைக்கிறான் பாருங்க. அவன் நல்ல புருஷன். அதுதான் நம்ம மாயகுலம் மாதவன். ஏப்பா நீ ஒவ்வொரு நாளையும் சொல்லிக்கிருக்க போல இருக்க. அவர்லாம் அடி வாங்குறதுக்குள்ள என்னன்னே அதான் பழகிருச்சு. பாவம் வண்டியில பாதி மைத்த காணவே அண்ணன் வரப்ப எம்ஜிஆர் மாதிரி வந்தா எவ்வளவு விடுங்க. இதெல்லாம் என்ன பண்றது? பொண்டாட்டினா அடிக்க தாங்க செய்வாங்க, மாமியானா கழுவி ஊட்ட தாங்க செய்ய. பழமொழியே இருக்காச்சாரு, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கொழுஞ்சால வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது. இது நல்லா இருக்கா பழமொழி? இப்பெல்லாம் அப்படித்தான் மாத்திட்டு போறாங்க என்ன படத்துக்கு. ஆனா யார வேணாலும் நம்மள அந்த மாதிரி பிஞ்சுகளை நம்பவே முடியாது. ஏன் அப்படி? அரசியல லைன் கட்டி உட்காந்துருக்காங்க, என்ன சொல்லி ஒண்ணு காத்திருக்காங்க. வருங்காலத்து இந்த ஒரு விஷயம், பிள்ளைகளை பெத்து வைக்கிறது ரொம்ப சிரமம். என்ன அப்படி? ஒரு 10 நாள் லீவு விட்டுட்டா பெத்தவங்களை கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டியது. கிறுக்கா ஆட்டிட்டு விடுறாங்க. எவ்வளவு சிரமம். ஏன்னா நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிற உங்களை தானே நம்ப முடியல. குழந்தை முகத்தில் குலகாரங்களா இருக்கீங்க. ஆல்ரெடி என்ன பண்ணா மட்டும் நாடகத்தை பார்த்து படிச்சுட்டு படுத்துறாதீங்க. ஏன்னா டான்ஸ் பயங்கரமான டான்ஸ், பயங்கரமான ஆளு அபிநய சுந்தரி, நாட்டிய மொட்டு மொட்டு, திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமரம் நல்ல நக்கலாமா. உங்க நாக்கு நக்கிறது சரிப்பட்டு வருமா? நல்லா இருக்கு. எங்க இப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சாரு. சொல்லுங்க. நீங்க பெட்டிக்காரு, நான் பப்புனு. ஆமா. இப்ப இந்த உலகத்துல எல்லா பேருக்கும் இப்ப ஆண்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, பெண்களுக்கு உரிமை இருக்கு. ஆண்கள் விசிலடிப்பாங்க, பெண்கள் என்ன பண்ணுவாங்க? குலவை ஓடுவாங்க. நான் கேட்கிறேன், குலவை ஓடுறது நல்லதா கெட்டதா? குலவை ஓடுறது நல்லதையா? குலவை எத்தனை வகைப்படும்? அது ஒவ்வொருத்தர் ஒரு அமைப்பை பொறுத்து இருக்கு. குலவை வந்து 2 வகைப்படும். நாக்க பொறுத்து இருக்கு. உங்களுக்கு குலவை ஓட தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு போட்டுக்காங்க. எனக்கு தெரியாது. ஒரு ஆம்பளை இருந்தா குலவை ஓட பழகிக்கணுங்க. எனக்கு தெரியும் குலவை ஓடுறது. எனக்கு தெரியுமா? பாருங்க, அந்த நாக்க மட்டும் திருப்பி பாருங்க. நாக்க மட்டும் கொஞ்சம் போதும் கூசுது. 2 வேலை இருக்கு. சாமி இருக்கிறப்ப நாக்கு வந்து இப்படி ஆடணும். ஆமா. எப்படி? இப்படி 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 இங்க பாருங்க. சூப்பரா இருக்குடா உண்மையில. ஆனா நிறைய கொல்ல மாதிரி பண்ணுங்க. குழந்தை எப்படி போடுங்கன்னா அனுபவம் நீங்க எல்லாம் போட்டு பழகிக்கங்க. பழகாம அப்படித்தான் இருக்கட்டு போட்டு எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கு. என்ன பத்த ராசா அத்தியலா இருக்கிற ஒரு 50 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. வர்க்க அப்படி கூட வச்சுட்டாரு. பனி பெய்யுதுன்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க. உங்க பத்த சீதையா உங்களை நம்பி வரைக்கும் உங்க மொத்தத்தை உங்களை நம்பி சேர்ந்து இருந்து புறப்பட்டு வந்திருக்காங்க. எங்களை கையை வச்சு ஓடிடுறாங்க. நல்லபடியா இருக்காங்க. ஏன்னா டான்ஸ் பாப்பா துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன துடிச்சுக்கிட்டு? இல்ல வெளியே வர துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் வேலை பார்க்கணும்ல. ஏன்னா பப்புனுக்கார வந்தாக்காரன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. பட்டு 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 டப்பு டப்புன்னு செஞ்சுட்டு போயிடணும். வரவேற்பு முதல்ல கொடுத்துடலாம். சரிங்க வந்தாரே அப்படியே பார்ப்போம். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்த காலத்துல நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்த காலத்துல நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்த காலத்துல நிக்காதீங்க. பாதையை விட்டு விலகி நீங்க பக்கமா உட்காருங்க. பாதையை விட்டு விலகி நீங்க பக்கமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்த காலத்துல நிக்காதீங்க. இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? இந்த பாட்டுல எல்லாத்தையும் கவனிக்கணும். தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு
நாடகத்தை கெடுக்காதீங்க. நிறைய ஊர்ல அந்த காலத்துல பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு வீட்டுல 4-5 பிள்ளை பெத்துட்டாங்கன்னா கவர்மெண்ட்ல கூப்பிட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுவாங்க. இப்ப எங்கேயாவது குடும்ப கட்டுப்பாடுன்னு ஆஸ்பத்திரி இருக்கா? கிடையாது கிடையாது கிடையாது. எங்கேயாவது கேட்க சொல்லுங்க, இருக்காது. இப்ப குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. அப்படி குடிக்கிற சரக்குலே கலந்து விட்டுறாங்க. என்ன சொல்றீங்க? ஒரு மயிறு கிளம்ப மாட்டேங்குது. இப்ப சரக்கு, இந்த சரக்குக்கு நல்ல பேர்னாலும் வச்சிருக்காங்க. எப்படி ஃபுல்லா சரக்கையும் பாரு விளங்காத பேரையா வச்சிருக்காங்க. இப்படி என்ன பேர் வச்சிருக்காங்க? நல்லா ஒரு சரக்குக்கு பேரு ஜெட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் இதுக்கு ஜெட்டுன்னு பேர் வச்சா? ஜெட்டுன்னு குடிச்சா முன்ன ஜெட்டு வேகத்துல போய் சேர்ந்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிரஸ், எக்ஸ்பிரஸ் குடிக்கிறவன் எக்ஸ்பிரஸ் வேகத்துல சுடால போய் அனுப்பிடுவாங்க. அடுத்து 1848. அதுதான் முக்கியமான விஷயம். உருண்டை பாட்டுல சின்னையா இருக்கு. சின்ன ஏன் காரணம்னா 18 வயசுல குடிக்கிற முடிய 40 கொண்டு போய் சுடால அனுப்பிடுவாங்க. அடுத்து ஓல்டு மங்கு, ஓல்டு மங்க குடிக்கிற முடிக்கு 2 கண்ணும் டக்குன்னு மங்கி போயிடும். ஏன்னா புரிய நிறைய பேர் பீடி குடிச்சிருப்பா பாத்துருப்பீங்க. ஆமா. சிகரெட் அப்ப யாராவது சிகரெட் குடிப்பீங்களா? ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி தம்பி அழகரு. பீடியில கூட பீடின்ற வார்த்தை திருப்பி போட்டு பாருங்க. டிபி டிபி வந்து ஜாகனம் பீடி குடிச்சா. ஐயே இது இந்த விஷயம் தெரியாம போச்சு. ஒரு விஷயம் இருக்கு. பீடியில கூட ஒண்ணு வைக்க மாட்டாங்க. இந்த சிகரெட் கடையில பஞ்சு வைப்பாங்க குட்டியில பாத்திருக்கியா? ஆமா. இந்த சிகரெட் கடையில எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க? எதுக்கு? எதுக்கு? ஸ்மூத்தா இழுக்கிற காடி சர்வதேச போறாங்க. எப்படி ஸ்மூத்தா சர்வதேச இழுக்கிறதுல தட்ட கொள்ள பேர் செத்துறாங்க. நான் சொல்றேன் கேளுப்பா, இந்த சிகரெட் கடியில எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்கன்னா, நீங்க நினைக்க மாதிரி நல்ல வகையை மட்டும் உள்ள எடுத்துட்டு கெட்ட வகையா வெளியே விட்டு ஃபில்டர் இப்ப நிறைய பேர் கற்பனை ஊட்டி வச்சிருக்கான். ஆனா அதுக்கு உண்மையான விளக்கம் தெரியுமா? இந்த சிகரெட் கடியில எதுக்கு பஞ்சு இருக்குன்னா, சிகரெட்டை குடிச்சு குடிச்சு ஒரு நாள் செத்து போயிட்டா அந்த பஞ்சு எடுத்து மூக்குல வச்சுக்கிறது. அந்த பஞ்சு எவ்வளவு விளக்கம் பாருங்க. சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறோம். எதுவுமே வேஸ்ட் கிடையாது. நம்ம எல்லாம் பயன்படுத்த தரணும். என்ன தண்ணியை போட்டு இடத்த கண்டா ஒண்ணுமில்ல, ரோட்ல பார்த்தா முட்டை அடக்குறேன். நாய் கூட நக்கிட்டு போது பட்டி குட்டி பிடிச்சி போட்டாட்டி கட்டி பிடிச்சி உமிக்கிட்டு இருக்கேன். எவன் ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு சம்பாதிக்கிற காசு 10 ரூபாய் இருந்தாலும் கட்டுன பொண்டாட்டில கொடுக்குறானோ அவன் ஆம்பளை. யார் யார குடுக்குறேன்? பொண்டாட்டிக்கு தான் கொடுக்குறேன். அடுத்த பொண்டாட்டியே கொடுக்குறேன். முண்டை இவன் பொண்டாட்டி கொடுக்க மாட்டியா? அப்புறம் இங்கிட்டு அதை பாயத்தானே செய்ய. எவ்வளவு பிரச்சனை. அப்புறம் பொண்டாட்டி ஓடி போயிட்டா பைத்த பிடிக்கி போட்டான்றது. நம்ம குடும்பத்தை சரியா பார்க்க ஆரம்பிச்சோம்னா அடுத்த குடும்பம் ஓகோன்னு இருக்கு. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய கண்டென்ட் இடத்துல காதல் பண்ணி கருமாந்திரம் பண்ணி போயிடுறாங்க. எவ்வளவு பிரச்சனை. அன்னைக்கெல்லாம் மொத்தம் ஆஸ்பத்திரிக்கு ஒரு பிள்ளைய கூட்டி ஓடி விட்டான். ஐயோ டாக்டர், என் காதலி வகுறு வலிக்குதுன்றா, என் காதலிக்கு வயிற்றுல கட்டி இருக்கு போற டாக்டர், என் காதலை செக் பண்ணி பாருங்க. அந்த பொம்பளை உள்ள கூப்பிட்டு எழுசுப்பாரு, உன் காதலி வயிற்றுல இருக்குது கட்டி இல்லடா, உன் 3 மாத குட்டின்னு இருக்குது. இவன் முண்டை கூட்டி என்ன சொல்லி பார்த்தேன் யாருக்கு தெரியும். காதல்ன்ற பேரை நாசம் பண்ணி காதலுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கின்ற என்ன நாடகம்? ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம். இந்த நாடகத்துல முருகனும் வள்ளியுமே காதலிச்சுதான் கல்யாணம் முடிச்சிருக்காரு தெரியுங்களா? அவங்களே காதல் திருமணம். ஆனா இங்க என்ன பண்றது? நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க இளவட்ட பிள்ளைகளா. காதலிக்க ஆரம்பிச்சுட்டா போன்ல சார்ஜ் நிக்காது, பர்சுல பணம் நிக்காது, காலு தரையிலே நிக்காது. கடைசியில் இந்த முண்டை மட்டும் போய் தெருவுல நிப்பாங்க. ஆமா, நீங்க வேற என்னத்த பண்ண காதல் பண்ணி நாசமாத்த போனாரு. காதல் வேண்டாம். வீட்டுல பெத்தவங்க பார்த்து சொல்ற பொண்ணை கட்டற என்ன மாதிரி கட்டற உடனே மாதிரி. ஆமா, மயிர் மாதிரி இருக்கும். யார கட்டின சத்தியமா நான் உதுத்துட்டேன். எப்படி உதுப்பீங்க? பொண்டாட்டி காலத்துல 3 முடிச்சு போட்டாலே வெக்கமான சூடு மூடி அத்துடும்டா. ஆமா, பொண்டாட்டினா சும்மா நான் மிரட்டி வைக்கிறேன். ஆனா உன்னோட நீடியா நிப்பா உட்காருவா. கோடை கிழிச்சனா தாண்ட மாட்டான். உடம்பு எங்க அக்கா மயத்தை புடுங்க. நீ என்னடா கோடை கிழிக்கிறது தாண்டிட்டு போயிருவா. அவ்வளவு தூரத்துக்கு இல்லி. எல்லாம் யாரு காரணம்? என் மாமியாரி காரணம். அந்த லூசு முண்டிய காலி பண்ணா என் முன்னாடி கேப்பா. எவ்வளவு பிரச்சனை. அதனால பெட்டி வாசிக்கிற அருமையான வாத்தியார் மாறி கொடுத்தவர்களே, உங்களுக்கு என் மாமியார் 2வது தடவை கட்டி தர வச்சுக்கோங்க. அந்த மாமியார் நீங்க வச்சுக்க. 80 வயசு இருக்கு, நல்லா கம்பெனி கொடுங்க. இந்த அலறு கட்டி வைப்பேன். வேணாட்டி போங்கப்பா. உங்களுக்கு வீட சொன்ன பாருங்க. சரி இருக்கட்டும், நமக்கு என்ன ஊர் வாங்க, நம்ம வாய்ப்பாட வாசிடுவோம். அதனால சிறப்பான முறையில் அருமையாக சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் ஒன்றியம் உசிலம்பலம் கிராமத்தில் அமர்ந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் பரிவார தேவதைகள் ஆலய மகா சிவராத்திரி முன்னிட்டு சிறப்பான முறையில் அருமையாக இன்றைய தினம் உங்கள் முன்னால் ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார Hello, mic checking, sexy videos.
வாய் உலக வரதாப்பா ஏப்பா நிறைய பேர் தெரிஞ்சே தப்பு பண்றாங்க. நம்ம எல்லா பேரும் அலோ அலோன்னு சொல்றோம் இல்ல, போன இடத்தாலும் அலோ நொலோ செக் பண்ணாலும் அலோ. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம், ஏப்பா அந்த அலோன்றோம்? அதான் ஏன் அந்த அலோன்றதுக்கு உண்மையான விளக்கம் நான் கேட்டீங்கன்னா, செல்போனை கண்டுபிடிச்சவர் மார்டின் கூப்பர், இவரோட பொண்டாட்டி பேரே ஹலோ. அந்த ஆளு முதல்ல செல்போனை கண்டுபிடிச்சு அவர் பொண்டாட்டி பேரை 3 வாட்டி சொல்லி பார்த்தாராம், ஹலோ ஹலோ ஹலோன்னு. அந்த ஆளு அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு அது அவன் குடும்ப பிரச்சனை. நம்ம எல்லா பேருக்கும் எவ்வளவு கொழுப்பு இருந்தா போன் போடுறாங்கன்னா ஊரே பொண்டாட்டியை கூப்பிடுவான். தப்புதானே தம்பி? உனத்த முக்கியமான சொல்லிக்கிறேன், ஹலோன்னு கூப்பிடாத. இன்னைக்கு வள்ளி சின்ன பிள்ளை சிறப்பான முறையில் நடத்திற்கு அருமையாக ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் கோவில் முன்பாக வந்துள்ள சிங்கார வண்ணொலி முன்னணி கலையரங்கில் திருமதி சாந்தா கருப்பசுவாமி உசிலங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் நிலைமையிலும் வட்டத்திற்கு குண்டுமணி ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் கலையரங்கை திறந்து வைப்பவர் திரு எஸ் குணசேகரன் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பானவர்கள் முன்னிலையிலும் மற்றும் கிராமத்தார்கள் முன்னிலையிலும் இவர்கள் மேலே சிறந்த முறையில் உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் புகனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று போற்றக்கூடிய தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகத்தில் சிறப்பான முறையில் பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றால் வெற்றி பசு கொண்டிருக்கக்கூடிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சிறப்பான முறையில் செயற்படும் உறுப்பினராக பதவி கண்ட அறிவிலாமா திருப்பூர மாணவர் அருகாமலுக்கும் கீழே ராங்கிய மாணவர் கண்டெடுத்த டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் வேலன் வேட்டன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்ற நாடகத்தில் குயிலிலும் மேலாக அழகான முறையில் பாடக்கூடிய நவரச நாயகி வல்லாள மாணவர் கண்டெடுத்த எம்.எஸ்.கே. சிந்து வைரவி அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் முருகனுக்கும் வள்ளிக்கும் நிறுவனத்தை நடத்தி அவருடைய சமுதாயத்தில் வருகிற நாடக பேரரசு மேலூர் அருகாமலுக்கும் செம்மணிப்பட்டி மாவட்ட கண்டெடுத்த ஜெய பார்த்திபன் அவர்கள் நாடக கழகப்புற அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களை போன்ற கலைஞர்களை வளர்த்தக்கூடிய அருமை வாஜாரமாகிய சிறப்பான முறையில் எங்களை போன்ற பபூன் டான்ஸ் யாராக இருந்தாலும் வளர்க்கத்திற்கு ஊர்ணிக்கரை ஒரே புளிய மரம் உரம் வைத்து கும்பு வைத்து எங்கெல்லாம் ஒரு இடத்தை கொண்டு வந்த சிறப்பான முறையில் அருமை வாஜா ஏராதி மாணவர்கள் எஸ்கே மாரிமுத்து அவர்கள் உங்கள் முன்னாள் 6 மணி இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதரில்லை, பிள்ளைக்கு மனிதனில்லை. பல பண்டியிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதனில்லை, பிள்ளைக்கு மனிதனில்லை.
தத்துவமான ஒரு பாடம். எல்லாம் அப்படியா? சரி சரி, எல்லாம் பாடுறதே தத்துவமான பாடம் இல்லைங்களா? பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. ஏன்னா பணத்தை இன்னைக்கு பணம் இருந்தா தான் நான் ஊர்ல எல்லா பேரும் மதிப்பாங்க. காசு இருந்துச்சுன்னா நாய் செத்தா கூட ஊரே பின்னாடி போகுமா. காசு இல்லையா நாம செத்தா கூட நாய் கூட பின்னாடி வராது. அப்ப பணம் ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு சில பேர் ஏமாத்துவார்கள். எங்க காசு என்ன காசு, 4 மனுஷன் இருந்தா தான் செத்தா கூட நம்மளா பிச்சுக்கோட்டை படுத்துக்க முடியுமா? காசு இருக்கு 4 பேர் தூக்கிட்டு போக கண்டிப்பா நல்ல மனசுக்கார கண்டிப்பா வேணும். அப்ப பணம் மட்டும் கூட ஒரு ஆள் இருக்கு, நல்ல குணம் தான் வேணும். எங்க ஏமாத்த ஒரு ஆள் இருந்தா ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கேன். என்னையெல்லாம் ஒரு ஆள் முந்தானத்து பாண்டி வேலை ஏமாத்த பார்த்தாங்க. நானே பெரிய கிரிமினல், என்கிட்ட அந்த கிரிமினல் பாக்குறியா? பாண்டியர்கள் நுழைய போறேன். ஒரு ஆள் இந்த கையில இந்த பிரேஸ்லெட் இந்த மோதிரம்லாம் இருப்பா பாத்தீங்களா? இந்த ஆள் தார்பாயை விரிச்சு உட்காந்துக்கிட்டு தம்பி இங்க வாங்க தம்பினாரு. என்னங்க பூண்டு, என்ன உங்க முகத்தை பார்த்தா ஒரே வாட்டமா இருக்கிற, நமக்கு கொஞ்சம் பணம் கஷ்டமா இருக்கு. இது ஒரு பிரச்சனை தம்பி, கவலைப்படாத. என்கிட்ட அதிர்ஷ்ட கல் நவரத்ன கல்லு புதிச்ச மோதிரம் ஒண்ணு இருக்குப்பா, 150 ரூபாய். இந்த மோதிரத்தை நீ வாங்கி போட்டீங்கன்னா உனக்கு ஒரு வாரத்துல பணம் ஒட்டுன்னு கொட்டும்டாரு. சரி, எனக்கு அப்பதான் எரிச்ச மயிரா வந்துச்சு. ஏய், உன்கிட்ட வைக்கிற ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டா எனக்கு பணம் ஒட்டுன்னு கொட்டும்ன்றல. இந்த அம்புட்டு மோதிரத்தை நீ தான் வச்சிருக்க, என்ன மாதிரி தெருவில் உட்காந்துருக்க நீ? ஓடி சொன்னா வந்துருக்கானே. அப்ப யார கேள்வி பாக்குற? இப்படித்தான் அசதான் வாயில வெளியே தள்ளி போயிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே எல்லா பிரச்சனையும் உண்டு வாங்க. ஏன்னா ஒரு ஆள் இப்படித்தான் பண கஷ்டத்துல கிணத்தை வித்துருந்திருக்கான். கிணத்தை வித்திருக்கா, வடிவேல படத்த மாதிரி கிணத்த காலம் சொல்லக்கூடாது, கிணத்தை வித்துட்டியா. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, அந்த கிணத்தை வாங்குறியா பாத்தீங்களா? இவனும் ஒரு நாள் சந்திக்கிறாங்க. அப்பதான் சொல்றியா, அண்ணே நீங்க தானே நேத்து நம்ம கிணத்தை வாங்குனீங்க? அண்ணே நான் தானே உங்க கிணத்தை வாங்கினேன். நேத்தே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேனே, நேத்தானே ஞாபகம் வந்துச்சு. என்னன்னே சொல்லுங்கண்ணே. அண்ணே நேத்து உங்களுக்கு நான் கிணத்தை மட்டும்தான் வித்திருக்கேன், உள்ள இருக்கிற என் தண்ணியை விற்க கிடையாதுன்னு இருக்கேன். பாத்தியா பாத்தீங்களா? ஏன்டா கிணற வச்சு தண்ணி எப்படி, இது என்ன ஒரு பித்தலாட்டத்தனா? எப்பதான் சொல்றேன் இதுக்கு என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாண்ணே, கிணறு மட்டும் தான் உங்களுக்கு சொந்தம், தண்ணி எனக்கு தான் சொந்தம். என் தண்ணியை நீ புழங்கணும்னா மாசம் 2000 கொடுக்கணும். இந்த மாதிரி கிடைக்க. அப்பதான் அவன் சொன்னானா, ஆனா நானும் உங்ககிட்ட சொல்லாம இருந்து உங்களை பார்த்து நட வந்துச்சு. என்னப்பா அண்ணே, எனக்கு உங்க தண்ணி மட்டும் போதும், கிணறு வேணான் இருக்கான். ஏன்டா அண்ணே, இப்ப ஒரு சின்ன பிரச்சனை, கிணறு எனக்கு வித்துட்டீங்க, கிணறு இப்ப எனக்கு சொந்தம், உள்ள இருக்கிற தண்ணி உங்களுக்கு சொந்தம். உங்க தண்ணியை நான் குழந்தை 2000 கேட்கறீங்க, எனக்கு ஒரு தண்ணியை வேணாம். உன் தண்ணி என்ன மயிர் தண்ணி, உன் தண்ணி நடந்து போயா. இப்ப கிணறு எனக்கு சொந்தம், தண்ணி உனக்கு தான் சொந்தம். ஏன் விட்டு கிணத்துக்குள்ள ஓ விட்டு தண்ணியை உள்ள வச்சிருக்கிறதுனால இடத்துக்கு வாழையா மாசம் 3000 நீ விட முட்டு அவனை பார்த்து கேட்டிருக்கேன். அப்ப எவனுக்கு விட்டவனுங்கிறது நொந்தவனும் கிடையாது. வாழ்க்கையில நம்மள ஒருத்தர் ஏமாத்த இருந்தானா அவனும் ஒருத்தர் ஏமாத்த ரெடியா இருப்பான். எல்லா பேரும் அனுசரிச்சு வாழ கத்துக்கணும். அனுசரிப்பதே வாழ்க்கையில சந்தோஷத்தை தரும். இந்த வாழ்க்கை ஓடாது. வேற இருக்கிறதுக்கு சந்தோஷமா வந்துட்டு போகணும். லட்சாதி செத்து போட்டா லட்சாதி தூக்குன்னு சொல்ல போறாங்களா? கோடீஸ்வரன் செத்து போட்டா கோடீஸ்வரன் தூக்குன்னு சொல்ல போறாங்களா? பணத்தை இப்ப அதுவும் சொல்ல மாட்டேன். பாடியை டிஸ்போஸ் பண்ணுவீங்களான்னு கேட்கிறேன். சுருக்கிட்டாங்க, எல்லாத்தையும் சுருக்கிட்டாங்க. வாழ்க்கையில எதை சுருக்கணுமோ அதை சொல்லிட்டு போலாம். அதனால சிறப்பான முறையில் நவரத்ன கலைகளை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கு ஐயா. சிறப்பான முறையில் எங்கு சென்றாலும் தனக்கு நிகர் தானே என்ற முறையில் தனது தனி திறமையினால் பேரும் ஆற்றக்கூடிய நம்ம மதுரை திருப்பாச்சேத்தி மாணவர் வெங்கடத்த ஏஎஸ் சமயமுத்து அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் டொப்பின டோட
அருமையான முறையில் சிறப்பாக ஆமா இந்த கைத்தட்டிய நல்ல உள்ளங்களுக்கு மனமாக கலையை ரசிப்பு அருமை செஞ்சா உட்காந்து செஞ்சா உட்காந்து என் அங்க எங்கிட்ட போயிடாதியப்பா ஐயா ஆமா இருக்கீங்க இந்த மயிச்சத்தை காவல் காத்து கிடக்காம கொஞ்சம் வாங்க உங்க முகத்தால இப்படி திருப்பியே வாங்குற வாங்க எஞ்சிங்க வரமாட்டீங்களா நீங்க ஏன்னா எப்பா நீ புண்ணியவன் சும்மா இருப்பாங்க ஆசையை உழைச்சி விட்டுறாதான் 3 நாள் நாடகம் சும்மா திருப்பி அதனால சிறப்பான பொருள் வீட்டுல சண்டை அதனால இங்க போட்டு அப்புறம் அடிக்கிறேன் சரி அது திருப்பிக்கிட்டு அடிக்கிறேன் ஏன்னா நம்ம 3 நிமிடம் ஒழிச்சுனால கோளாரா இருக்கணும் அதனால சிறப்பான முறையில் ஆளுடைய காத்து கொண்டு இருக்கணும் ஆளுடைய சக்கரவர்த்தி வயசுக்கு வந்து 12 நாள் இன்னும் கண்ணி போயிருந்தாங்க என்னங்க அப்படி பேசுறீங்க ஏன் பொம்பளை பிள்ளை வயசு ஆம்பளை பையன் வயசுறாம இருக்க நம்மளும் வரோமுங்க கண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் அர்த்தம் சுத்தி பிள்ளை பிள்ளை இருக்கியா ஆமாங்க 1 மணி நேரம் தகத்துறீங்க சிறப்பான முறையில் இங்கு ஆளுடைய காத்துக் கொண்டிருக்கும் சிறந்த முறையில் காயாவட்டி அருகாமையில் இருக்கும் தண்டியநேந்தல் மாணவர் கண்டெடுத்த அருமை தம்பி சிறப்பான முறையில் எஸ்பிஎஸ் அழகர் அவர்கள் ஆல்ரவுண்ட் சைடு ரவுண்ட் ஒரு சிறந்த ஒரு மேடை பேச்சாளர் எத்தனை பேர் பாடல் பாடுறாங்க ஆமா அவர் பாடல் மாதிரி நீங்க பாட முடியுமா பாட்டு பாடுங்க ஆமா நீ என்ன வர்ற எங்க அண்ணன் பாடுற பாட்டுக்கு ஈடாகும் நீங்க அந்த பாட சொல்லு அவர் கூடயே சேர்ந்து இன்னொரு ஆள் பாடுற அவருக்கு சிறப்பானவர் ஆயிரம் எடுத்த அருமை பாபா ஆறுமுகம் அவர்கள் சிறப்பான முறையில் சீன காலம் இந்த பொம்பளை அழக அண்டா சிலுவர் பாத்திரம் தான் கொடுத்தா பேர் விட்டு தந்துருவாப்புல அந்த வேலை வர வாங்குறாங்க சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு மிக ஏற்பாடு சேர்ந்து ஆன்ம விழா குழுக்களுக்கு மனமார்ந்த நன்றி நெஞ்சாக தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் நாட்டுக்கு அருமையான முறை சிறப்பாக
சிறப்பாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிமொழி ஸ்தாபனம் எங்கு சென்றாலும் பேரும் புகழ் மாற்றக்கூடிய உரிமையாளர் கண்ணன் அவர்கள் வெப்பல் சிறப்பாக குட்டாக்குடை சிறப்பான முறையில் VKR சவுண்ட் சர்வீஸ் அதனால சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு அருமையாக ஒளியில் அமைத்து கொடுத்த VKR சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருக்கும் அதில் படிப்பிற்கு ஆப்பரேட்டர் நண்பர்களுக்கும் மனமான தெரிவிப்பது கொண்டு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக இப்படி குஷலகுலம் கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு அப்பா சிறப்பான முறையில் சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு இல்லாமல் வீரப்பட்டை கட்டப்போர் நாடகத்திலும் சிறப்பான முறையில் தனக்கனே தானே நகர் என்று பேரு போலாற்றுவ அருமை சித்தப்பு எத்தனையோ இடங்கள் சிறப்பானவர் இருந்தாலும் துணை ராஜ நடிகருமாகி நமது சிறியூர் மாணவர் கண்டெடுத்த SP அருமைப்பா உடையப்பா அவர்கள் சிறந்த முறை நாடகத்தை அமைத்துள்ளார்கள் என்பதை பெருமிட பாசகுடம் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் முன்னால் நடனமான கத்த கொண்டிருக்கும் நடன மங்கை அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை கீழே ரொம்ப இறங்கி நீங்க வேற மூடாது பனி நேரம் அப்படித்தான் இருக்கு என்ன வனத்துக்கு சிறப்பான முறையில் கடப்பாறை கண்டெடுத்த மணப்பாறை கண்டெடுத்த சத்திய பிரியா காதல் என்னும் கவிதை சொல்லணும் சிறப்பாக பாடல் பாடிய மனமார்ந்த நன்றி. காலத்தின் நேரத்தை மனுஷரித்து காலமறிந்து வேலை செய்யாதவன் கோலம் மாறியா குரங்குக்கு ஒப்பாவான் என்ற காரணத்தினால் எந்த வேலையும் நம்ம சிறப்பாக செய்யணும் நம்மளால இருக்கக்கூடாது. அதனால காலத்தின் நேரத்தை மனுஷரித்து அடுத்த ஆளுகளை கலைப்புண்ணானவர்களை விட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப நேரம் நின்றா அந்த பேரெல்லாம் கல்ல விட்டு எரிஞ்சிருவாங்க. இல்ல ஒரு டைப்பா கும்மா உட்காந்துருக்காங்க. இல்லப்பா நிறைய ஊர்ல நிறைய வாங்கி பார்த்துட்டேன். ஏன்னா முந்தானது போன ஊர்ல படுத்த நல்லா பேசிக்கிட்டு ஒரு பெரியவர் ஒருத்தர் எந்திரிச்சாரு. சரி தம்பி பப்புனு நல்லா தான் பேசுறேன். இப்படி நீ நாடக மேடையில பேசுற காட்டில பேசாம டிவில போய் பேச வேண்டிய சொன்னாரு. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். சித்தப்பா நீ போய் டிவில எல்லாம் பேச சொல்றேன், பேசுனா உனக்கு அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்டேன். சரி அதுக்கு அவர் சொல்றாரு, நான் டிவி தான் அப்பயே அமைச்சு போட்டு போயிருப்பேன், நீ உள்ள போய் தொலைய மாட்டேன். இங்கே நடைபெற்று வருகின்ற புகழை மணந்த என்ற வள்ளிதர்ம நாடகத்தில் எங்களுக்கெல்லாம் நடிகர்களுக்கு துண்டு மாலை போட்டதை நாங்கள் வாழ்த்து எழுகின்றோம், மரியாதை செய்கின்றோம். அது மட்டுமல்லாது உங்கள் முன்னால் நின்று சென்றாரே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் ஐயா அவர்களும் எனது தகப்பனார் மானாமரை தொகுதி MLA பாரமணி அவர்களும் 15 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். நான் தாடம் கூட வரல, இந்த கிராமத்திற்காக சொல்லி உங்களுக்கெல்லாம் நன்றி வைத்து எங்களுடைய அருமை அண்ணன் பெட்டிக்கார் அவர்கள் நீ வர வேண்டும் மாற்றம் என்று சொன்னார்கள். அதற்காக வந்தேன். உங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லி தமிழ்நாடு நாடகத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.
சாதாரண குட்டி உள்ள பெரிய ஐயா அவர்கள் மனமார்ந்த நன்றி சிறப்பு தெரியப்படுத்திக் கொண்டு அதனால சிறப்பான முறையில் இங்கு இந்த நாடகத்தை விடிய விடிய இருந்து எங்கப்பட்ட காலத்திலே வெளிநாடுகளுக்காக அறிமுகப்படுத்திய அண்ணன் சிறப்பான முறையில் கீழக்கரை மாணவர் வருகிறவர்களுக்கும் மாயாக்குளம் மாணவர்கள் கண்டெடுத்த மாதவன் அண்ணா அவர்களுக்கு சிறப்பான முறையில் நன்றியை நெஞ்சார்ந்து உருத்தாக்கி கொள்கிறோம். அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. சிறப்பான முறையில பொங்கப்பட சொல்லி முடிச்சாச்சு. என் பேர் சொல்லிட்டு நான் போய் அத்தாட்சியை வெளியே விடணும். உங்கள் முன்னால் பவனாக எடுத்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏற்பட்ட அதிகாரங்களுக்கும் நல்லூர் பிபி முத்துவேல் அவரது விஷயப்பிள்ளைமாயி அதே மதுரை ஏற்பட்ட அதிகாரங்களுக்கும் சோழம்பூர்ணி என்ற கிராமத்தைச் சேர்ந்து தங்கராஜ் ஐயா பப்புன் காமிக்கு என்ற திரைப்படத்தை கொண்டு நான் போயிட்டு அதாச்சு வெளியே வரேன். இப்ப அனுப்புறீங்க, கவலைப்படாதீங்க. அதனால எப்படி காதலுக்கு கண்கள் இல்லை மாறே காதலுக்கு கண்கள் இல்லை மாறே கண்ணுக்குள்ள ஒன்றே வச்சினாரே காதல் ஒரு துன்ப கதையோ காதல் தங்கமான வகையோ கங்கை வெள்ள கண்ணில் கொண்டிருந்தாரே காதலுக்கு கண்கள் இல்லை மாறே காதலுக்கு கண்கள் இல்லை மாறே கண்ணுக்குள்ள ஒன்று வச்சினாரே கண்ணீரில் வாழும் சிந்தனை காதலுக்கு கண்கள் இல்லை மாறே கண்ணுக்குள்ள ஒன்றே வச்சினாரே காதல் ஒரு துன்ப கதையோ காதல் தங்கமாக வளையோ கங்கை வெள்ள கண்ணில் கொண்டிருந்தாரே காதலுக்கு கண்கள் இல்லை மாறே முத்துக்கு முத்தாகே சத்துக்கு சுத்தாகே அழகாகி தீர்ந்து வந்து கண்ணுக்கு கண்ணாகே அழகாக இணைந்து வந்து உள்ளுக்குள் விழாகே முத்துக்கு முத்தாகே சத்துக்கு சுத்தாகே அழகாகி தீர்ந்து வந்து கண்ணுக்கு கண்ணாகே அழகாக இணைந்து வந்து உள்ளுக்குள் விழாகே முத்துக்கு முத்தாகே தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்கவில்லை பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்கவில்லை பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தாய் கவிரோ தம்பி தானாக படித்து வந்தாய் கவிரோ தள்ளாத வயது
ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவதில்லை சொத்துக்கு சொத்தாக அழகாக பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அண்டாரை இணைந்து வந்து விழுவதாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமாடா நாடுகாய் மட்டமும் நாடு கொண்டு சொந்தமாடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமாடா நாடுகாய் மட்டமும் நாடு கொண்டு சொந்தமாடா ராஜாவின் இரண்டரை போல் தீராதவா கனடா ராஜாவின் இரண்டரை போல் தீராதவா நூறாண்டு வாழவைக்கும் சொத்துக்கு சொத்தாகே நகை திறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாகே அண்டாறு இனிந்து வந்து உள்ளங்கள் சொத்துக்கு முத்தா